கிளைசபை பிள்ளைகள் ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பின் கரம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் ஆண்டவரே நீட்டப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே எங்களை தாயின் கருவிலிருந்து ஆண்டவரே கர்த்தர் நீங்க எப்படி பாதுகாத்து வந்தீரோ கர்த்தாவே ஆண்டவரே தாயின் கருவிலிருந்து எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீரே சாமி, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்நாள் வரையும் கர்த்தர் நீர் எங்களை நடத்தி பாதுகாத்துறே சாமி. இனி வருகிற நாட்களிலும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே சபை பிள்ளைகள் கிளை சபை பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவே நீர் பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வேணும் சாமி. ஆண்டவரே வேலைக்கு போகிறாங்க ஆண்டவரே பள்ளிக்கு போகிற பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பாதுகாப்பு அவசியம் அப்பா. ஆண்டவரே நீர் மாத்திரம்தான் எங்கள் குடும்பங்களை பாதுகாக்க முடியும். நீர் மாத்திரம்தான் எங்கள் காரியங்களை பாதுகாக்க முடியும். ஆண்டவரே நீர் மாத்திரம்தான் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாய் நடத்த முடியும் ஐயா. ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு இல்லைன்னா ஆண்டவரே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதே சாமி. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாய் பேர்பெராய் கர்த்தாவே பாதுகாக்க வேண்டுமான்னு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே வேலைக்கு போகிற இடங்கள்ல ஆண்டவரே பெரியவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயணம் செய்யும் போது ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே பள்ளிக்கு போகிற பிள்ளைகள் கல்லூரிக்கு போகிற பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பின் கரம் ஆண்டவரே நீட்டப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற சாமி. ஆண்டவரே உம்முடைய நிழல்லே ஆண்டவரே நாங்கள் பாதுகாக்கப்படணும் சாமி. ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு இல்லாமல் ஆண்டவரே எங்களுக்கு வேறு யாருடைய பாதுகாப்பு வேணாம் சாமி. ஆண்டவரே நீர் மாத்திரம் எவ்வளவுதான் ஆண்டவரே பாதுகாப்பு கொடுத்தாலும் ஆண்டவரே மற்றவர்கள் மனிதர்கள் எவ்வளவுதான் பாதுகாப்பாய் கொடுத்தாலும் ஆண்டவரே நீர் மாத்திரம்தான் எங்கள் குடும்பங்களை எந்த ஒரு தீங்கும் அணுகாமல் கர்த்தர் நீர் எங்களை காத்துக்கொள்ள முடியும் சாமி. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவே நீர் பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பின் கரத்தை நீட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நேராய் நீட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பை ஒரு நாளும் நாங்கள் இழந்து விடக்கூடாது சாமி. ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்கிறதை விட்டு விடாதீங்க சாமி. ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பை எங்கள் குடும்பங்கள் ஒரு நாள் இழந்து விடாத படிக்கு ஆண்டவர் நீர் பாதுகாக்கிறதை ஒரு நாள் இழந்து விடாத படிக்கு கர்த்தாவே எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே ஒவ்வொரு கிளைசபை தலைசபை மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் பாதுகாத்து உங்களுடைய சட்டையின் நிழலில் வைத்து கர்த்தாவே நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எந்த பிள்ளைகளுக்கும் எந்த ஒரு தீங்கு அணுகக்கூடாது சாமி. ஆண்டவரே போகும்போது வரும்போது ஆண்டவரே தெய்வீக பாதுகாப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே எந்த ஒரு தீங்கு எதன் மூலமாகவும் ஆண்டவரே நடக்காம ஆண்டவரே எல்லா ஆபத்துகளுக்கும் விலக்கி ஆண்டவரே எல்லா ஆபத்துகளுக்கும் கர்த்தர் நீங்க விலக்கி ஆண்டவரே கர்த்தர் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கல்விலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தாயின் கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. எங்களை தாங்கினீர் தப்புவித்தீர் சுமந்தீர் நல்ல சுகம் தந்தீர். எங்களை தாங்கினீர் தப்புவித்தீர் சுமந்தீர் நல்ல சுகம் தந்தீர். கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தாயின் கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை இரக்கத்தினாலே. தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர். தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர். தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர். தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர். தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர். தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர். தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவர் ஆண்டவரே உம்முடைய அரவணைப்புக்குள்ளாக ஆண்டவரே அடங்கி இருக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் மாற்றுங்க. ஆண்டவரே உம்முடைய அரவணைப்பு மாத்திரம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆண்டவரே இருக்கணும் சாமி. ஆண்டவரே உம்முடைய அரவணைப்பு மாத்திரமே ஆண்டவரே எங்கள் கண்ணீரை மாற்றும். ஆண்டவரே உம்முடைய அரவணைப்பு மாத்திரமே எங்கள் காயங்களை ஆற்றும். உம்முடைய அரவணைப்பு மாத்திரமே எங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய அரவணைப்பை மாத்திரம் விரும்பணும். ஆண்டவரே உம்முடைய அரவணைப்புக்குள்ளாக அடங்கி வாழுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் கர்த்தா இந்த
காலை நேரத்தில் நீர் மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உங்கள் அரவணைப்பு மாத்திரம் எங்களுக்கு இருக்கணும் சாமி. ஆண்டவரே எங்கள் வேதனைகளை சந்திக்கும் போது, கஷ்டங்களை சந்திக்கும் போது ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் அரவணைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய அரவணைப்புக்குள்ளாக, ஆண்டவரே உம்முடைய அரவணைக்குள்ளாகவே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் அடங்கி வாழுகிற பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே மனிதருடைய அரவணைப்பு ஆண்டவரே அது தற்காலிக சாமி, அதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும். ஆண்டவரே மனிதருடைய அரவணைப்போ, ஆண்டவரே கூட இருக்கிறவர்களுடைய அரவணைப்போ ஆண்டவரே சுய கொஞ்ச காலம் கூட இருக்காதுன்னு ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களும் புரிந்து கொள்ளணும். ஆண்டவரே உம்முடைய அரவணைப்பை மாத்திரம் விரும்பணும். ஆண்டவரே எந்த மனுஷருடைய அரவணைப்பை விரும்பக்கூடாது. ஆண்டவரே எந்த பிள்ளைகளுடைய அரவணைப்பை விரும்பாத பிள்ளைகளாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுங்க சாமி. ஆண்டவரே உம்முடைய அரவணைப்பு எங்கள் குடும்பங்களுக்கு அவசியம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய அரவணைப்புல மாத்திரம் அடங்கி வாழுகிற பிள்ளைகளாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. ஆண்டவரே உம்முடைய அரவணைப்பை நாங்கள் தாண்டி போகக்கூடாது. மனுஷருடைய அரவணைப்புக்காகவும் ஆண்டவரே சொந்த பந்தங்களுடைய அரவணைப்பு ஆண்டவரே எங்களுக்கு வேணாம் சாமி. ஆண்டவரே அப்படிப்பட்ட அரவணைப்பை நாங்கள் ஒரு நாள் விரும்பாத பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் கர்த்தரை மாற்றி ஆண்டவரே உம்முடைய அரவணைப்புக்குள்ளாக, ஆண்டவரே உம்முடைய அரணுக்குள்ளாக அடங்கி வாழுகிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரை மாற்றுங்க சாமி. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் கண்ணீரைய வேதனையை சந்திக்கும் போது ஆண்டவரே யாரும் இல்லை என்று நினைத்த ஆண்டவரே அனுதினமும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரே அழுது கொண்டு வேதனைகளை சந்தித்து கொண்டு மனதில் சங்கடப்பட்டு கொண்டு ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவே நீர் அரவணைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் அரவணைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவங்க ஒரு நாள் யாரும் இல்லைன்னு நினைச்சு அழக்கூடாதுப்பா, கண்ணீர் வடிக்கக்கூடாது. ஆண்டவரே அவர்களை அரவணைக்க, ஆண்டவரே அவர்களை உம்முடைய ஆண்டவரே சட்டையை நிழலில் வைத்து பாதுகாக்க, அரவணைப்புக்குள்ளாக உம்முடைய அரவணைப்புக்குள்ளாக வைத்து பாதுகாக்க கர்த்தர் நீர் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை அறிந்து கொள்ளுமாறு, ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே வேதனை சந்திக்கும் போது, கண்ணீர் வடிக்கும் போது, ஆண்டவரே சந்தோஷமா இருக்கும் போது கூட அதை பகிர்ந்து கொள்ள, ஆண்டவரே அந்த சந்தோஷமா இருக்கும் போது கூட அந்த காரியத்தை சொல்ல யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் கர்த்தாவே நீர் அரவணைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீங்க அரவணைத்து சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஆண்டவரே உம்முடைய அரவணைப்புக்குள்ளாக மாத்திரம் அடங்கி ஆண்டவரே அதற்குள்ளே வாழுகிற பிள்ளைகளை எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர், தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர், தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறி இரக்கத்தினாலே. தாயின் கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறி இரக்கத்தினாலே. தாயின் கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. எங்களை தாங்கினி தப்புவித்தி சுமந்தி நல்ல சுகம் தந்தி. எங்களை தாங்கினி எங்களை தப்புவித்தி சுமந்தி நல்ல சுகம் தந்தி. கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே எந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தாயின் கருவிலிருந்து கிருபை எந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. எங்களை தாங்கினே தப்புவித்தி சுமந்தி நல்ல சுகம் தந்தி. இதுவரைக்கும் நம்மளுக்கு நல்ல சுகம் தந்ததுக்காக நாம் கர்த்தரை நன்றி சொல்லணும். ஆமென். இதுவரைக்கும்
இதுவரைக்கும் நமக்கு கர்த்தர் சுகம் தந்து நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். சரி, எப்போ சுகம் தந்ததை போல இப்போவும் சுகம் தர விரும்புகிறார்னா, தாயின் கருவிலே நமக்கு சுகம் தந்ததை போல இன்றைக்கும் நமக்கு சுகம் தர கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஒரு குழந்தை தாயின் கருவில் உருவாகி கிட்டத்தட்ட 300 நாள் அந்த கருவறையில் இருக்கணும். எங்கள் தாயின் கருவில் கிட்டத்தட்ட 300 நாள் என்ன செய்யணும்? இருக்கணும் இல்லையா? கிட்டத்தட்ட 300 நாள் என்ன செய்யும்? அந்த குழந்தை இருக்கும். இந்த 300 நாளில் அந்த பிள்ளைக்கு எப்படிப்பட்ட சுகத்தை ஆண்டவர் கொடுத்தாரோ அதே சுகத்தை தொடர்ந்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் என்ன செய்யணும்? நம்ம வாழ்நாள் முழுவதும் என்ன செய்யணும்? நம்மளுக்கு கொடுக்கணும் இல்லையா? அந்த குழந்தை கருவிலே உருவாகி வளரும்போது அந்த 300 நாளும் வெளியில் எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ வியாதி, எத்தனையோ நோய்கள், பலவிதப்பட்ட வியாதி, பலதரப்பட்ட நோய், பலதரப்பட்ட விதமான சூழ்நிலையை, பலவீனங்களை வெளியில் இருக்கிற மக்கள் சந்திக்கிறாங்க. வெளியில் இருக்கிற மக்கள் சந்திக்கிறாங்க இல்லையா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? நான் சொல்கிறது புரியுதா? இன்னைக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? இதுவரைக்கும், அதாவது தாயின் கருவில் உன்னை எப்படி எந்த ஒரு வியாதியோ எந்த ஒரு நோயோ உன்னை தாக்காமல் தப்புவிச்சனோ அதே போல் இனியும் நான் என்ன செய்ய விரும்புகிறேன்? உன்னை தப்புவிக்க விரும்புகிறேன். அதான் இன்றைக்கி காலையில் சொல்கிறது. தாயின் கருவில் உன்னை எதுக்கெல்லாம் தப்புவிச்சனோ, உன்னை எதுக்கெல்லாம் தப்புவிச்சனோ அதுக்கெல்லாம் இனியும் என்ன செய்வேன்? இனி என்ன செய்வேன்? தப்பு வைக்குவேன். பட் அப்படி தப்பு வைக்கணும்னா நம்ம என்ன செய்யறது தான் இந்த காலையில் அதிகமாக பேசுவதற்கு எனக்கு வாய்ப்புகள் இல்லை. சுருக்கமாக சில கருத்து சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். இப்போ தாயின் கருவில் இருந்த சூழ்நிலையை நாம் கொஞ்சம் நினச்சி பார்த்து பிறகு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா, அன்னைக்கு நம்மளை காத்தது போல இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் காக்கிறாரா? அன்னைக்கு நம்மளை காத்தது போல இல்லையா? கிட்டத்தட்ட 300 நாள் அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது வெளியில் பலதரப்பட்ட வியாதி, பலதரப்பட்ட நோய், பலதரப்பட்ட பிரச்சனை, பலதரப்பட்ட பலவீனம், எவ்வளவோ பெரிய பெரியவங்களை என்ன செய்கிறாங்க? மறித்து போகிறாங்க. எவ்வளோ பெரிய பெரியவங்களை என்ன செய்கிறாங்க? மறித்து போகிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில், அதாவது சின்ன பிள்ளைகள் எந்த ஒரு நோய் எதிர்ப்பை என்ன செய்ய முடியாது? தாங்க முடியாது. வெளியில் இருக்கிற நோய்களை தாங்க முடியாது. சின்ன குழந்தைகளை எளிதாக என்ன செஞ்சிடும்? ஒரு பலவீனம் தாக்கிடும். அதனால தான் அந்த கொரோனா பீரியடில் கூட என்ன செஞ்சாங்கன்னா, சின்ன வயசில் இருக்கிறவங்க என்ன செய்யக்கூடாது? நீங்கள் கூடக்கூடாது, கோயிலுக்கோ மற்ற தேவாலயங்களுக்கோ என்ன செய்யக்கூடாது? கொண்டு போகக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் சட்டம் போட்டது. ஏன் சட்டம் போட்டது? அந்த பிள்ளைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக இல்லாததுனால எளிதாக தாக்கப்படுவதற்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. எளிதாக தாக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எளிதாக தாக்கப்படுகிற காலத்திலேயே உன்னை கர்த்தர் தப்பு வச்சாருன்னா, இப்போ தனி தாக்கக்கூடிய அளவுக்கும் இல்லை தாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கும் இப்போ ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற, வளர்ந்துருக்கிற இன்னைக்கு கர்த்தர் தப்பு வச்சிருக்கிறாரா? நான் சொல்கிறதுனால புரிஞ்சுக்கோங்க. புரியனாலும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுக்கோங்க. இதுக்கு மேலுக்கு ஸ்டைன் பண்ணி பேச முடியாது. அதனால் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பேசுறதை வச்சு இல்லை உதட அசைறதை வச்சு அது சொல்லுங்க, புரிஞ்சுக்கோங்க. எனக்கு வேறு வழி கிடையாது. அப்போ தேவன் என்னன்னு இந்த காலை நம்மளை பார்த்து கேட்குற கேள்வி என்னென்னா, உனக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்க முடியாத நாட்களிலே, நீ எளிதாக தாக்கப்பட வேண்டிய காலத்திலேயே உன்னை என்ன செஞ்ச? உன்னை தப்பு வச்சேன்னு இன்னைக்கு நீ தாக்கக்கூடிய அளவுக்கும் இருக்கிற, இன்னைக்கு தாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கும் இருக்கிற இல்லையா? இன்னைக்கு தப்பு வைக்கப்பட்டதை போல நீ உணர்றையா? சரி இல்லையா? கொஞ்சம் சொல்கிறதுனால முடிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. சரியா? 300 நாள் அம்மா வயிற்றில் இருந்தோம் இல்லையா? என்ன மாத்திரை எடுத்தோம் இல்லையா? என்ன மருந்து? ஒரு மாத்திரையும் இல்லை, ஒரு மருந்தும் இல்லை. இன்னைக்கு மாத்திரை தான் மருந்து, மாத்திரை தான் சாப்பாடே. இன்னைக்கு மருந்து தான் சாப்பாடு, மாத்திரை தான் சாப்பாடு இல்லையா? மருந்து போடாத நாட்கள் மேக்சிமம் இருக்குமானா தெரியல.
மாத்திரை போடுற நாட்கள் இருக்குமானா தெரியல, அப்படி இருக்கு இல்லையா? ஆனால் 300 நாளும் என்ன பலவீனப்பட்ட, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன, எந்த மாத்திரை எடுத்த, எந்த டாக்டரை பார்த்த, என்ன செஞ்ச? 300 நாள் இல்லையா? கிட்டத்தட்ட 300 நாள். 300 தானம்மா? 300 தானா? அதில் நர்சரில் இருப்பீங்களா? எத்தனை நாள் அம்மா வயிற்றில் எத்தனை நாள்? மேக்சிமம் 300 நாள் இல்லையா? 300 நாள் இருக்கணும். ஏன்னா 10 மாதம் அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கணும். கிட்டத்தட்ட 300 நாள் அம்மா கூட குறைவு இருக்கலாம் இல்லையா? நான் பரிசுமட சொல்கிறேன், யாரும் இத்தனை நாள் என்ன செய்ய முடியாது, தீர்க்கவே முடியாது. அதான் சொல்லுவேன், சரியா? அப்படின்னா 300 நாள் வயிற்றுக்குள்ளே இருந்து, இன்னும் சொல்லப்போனால் ஒரு அடைக்கப்பட்ட இடத்துக்குள்ளே இருந்து நல்ல காண சூழ்நிலைகளில் இன்றைக்கி பார்த்தா நல்ல காற்று வேணும் அப்படின்னு காற்று வாங்க ஒரு இடத்துக்கு போகிறோம் இல்லையா? காற்று வாங்க என்ன செய்கிறாங்க? காற்று வாங்க போகிறாங்க. ஃபேன் காற்று, ஏசி காற்று, அந்த காற்று, இந்த காற்று, என்னென்னமோ காற்றெல்லாம் அடிக்குது. அன்றைக்கி என்ன காற்று? ஒரு காற்று இல்லை, ஒரு ஃபேன் இல்லை, ஒரு வெளிச்சம் இல்லை. அம்மாவுடைய இருட்டு கருவறைக்குள்ள ஒரு இருட்டுக்குள்ளே 300 நாள் அடைஞ்சு கிடந்தையே. இந்த 300 நாளும் நீ என்ன வியாதிப்பட்ட? இல்லை. என்ன நோய்பட்ட? இல்லை. வெளியில் என்ன இருந்துச்சு? பெரிய பெரிய ஆளுகளாக செத்தாங்க. பெரிய பெரிய ஆளுகளை என்ன செஞ்சாங்க? வியாதியில் செத்தாங்க, நோயில் செத்தாங்க. ஏன்? பல டாக்டர்ஸை செத்தாங்க இல்லையா? பல டாக்டர்ஸ்கள் செத்தாங்க, பல நர்ஸுகள் செத்தாங்க. அப்படி பெரிய பெரிய ஆளெல்லாம் பெரிய நான் ஒரு செய்தியில் கேட்டது, 100 வயசு வாழ்வது எப்படி, 100 வயசு வாழ்கிறது எப்படின்னு ஒரு ப்ரொஃபஸர் சுந்தரம் அவர் பேர், அவர் எழுதியிருக்கார் புக்கு. என்னது? ஒரு மனுஷன் 100 வயசு வாழ்கிறது எப்படி, என்ன செஞ்சால் 100 வருஷம் வாழலாம். புக் எழுதினவர் 31 வயசில் செத்து போயிட்டார். புக்கு எழுதினவர் 39 வயசில் செத்து போயிட்டார். என்ன புக் எழுதினாரு? 100 வயசு வாழ்வது எப்படி அப்படின்னு புக் எழுதி உலகத்துக்கு கொடுத்தார். இதை பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம்? 100 வருஷம் வரைக்கும் நீங்கள் உயிரோட வாழலாம் அப்படின்னு சொல்லி புக் எழுதினவர் 39 வயசில் பெட்டியில் போய் என்ன செஞ்சார்? போய் சேர்ந்துட்டார். அப்போ என்ன செய்ய முடியாது? அப்போ மற்றவனுக்கு அறிவுரை சொல்ல, 100 வயசு வாழ்கிறதுக்கு என்ன செய்யலாம்? ஆலோசனை சொல்ல முடியும், அறிவுரை சொல்ல முடியும். ஆனால் அவங்கள என்ன செய்ய முடியல? காக்க முடியல இல்லையா? அப்படி இருக்கும்போது 300 நாள் அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்தியப்பா, என்ன வியாதிப்பட்ட, என்ன நோய்பட்ட, என்ன பலவீனப்பட்ட, என்னைக்கு ஜுரம்னு படுத்த, என்னைக்கு தலைவலின்னு படுத்த, என்னைக்கு வயிற்று வலிக்குதுன்னு படுத்த? யோசிக்க வேண்டியது தானே? இல்லை, யோசிக்க வேண்டியதான்னு கேட்குறேன். அம்மாவுக்கு வயிற்று வலி வந்திருக்கு. எது? குழந்தை வயிற்றில் இருக்கும் போது அம்மாவுக்கு வயிற்று வலி வந்திருக்குது, அம்மாவுக்கு ஜுரம் வந்து நிற்குது, அம்மாவுக்கு பிரச்சனை பண்ணிருக்கு இல்லையா? அம்மாவுக்கு பிரச்சனை வந்திருக்கு. நேற்று சொன்ன ஒன்றதை இன்றைக்கி சொல்லிடுறேன், சரியா? அந்த உபாகமத்தில் வாசித்தோம் இல்லையா? என்ன வாசித்தோம்? 7:15 வாசித்தோம். சகல நோய்களை உன்னை விட்டு விலக்கி உன்னை பகைக்கிறவனுக்கு என்ன செய்வேன்? உன்னை பகைக்கிற யாவரும் மேலே என்ன செய்வேன்? வரப்பண்ணுவேன்னு சொன்னார் இல்லையா? இப்போ அம்மாவுக்கு பலவீனம் வந்தால் யாருக்கு பலவீனம் வரணும்? வரணும் தானே? ஆனால் வரல தானே? என்னைக்காவது அம்மா ஜுரம் வந்து ஊசி போட்டிருக்கிறாங்க, குழந்தைக்கு ஜுரம் வந்து ஊசி போட்டது அம்மா யாரனா? நான் சொல்ல வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு, வெளியே வந்த குழந்தைக்கு நான் கேட்கல. வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு அம்மாவுக்கு ஜுரம் ஊசி போட்டாங்க, மாத்திரை போட்டாங்க, ஸ்ட்ரென்த்தான சாப்பாடு சாப்பிட்டாங்க இல்லையா? நல்ல மாத்திரை, நல்ல. இன்னும் சில பேர் பார்த்தாக்க என்னைக்கு கன்சீவ் ஆனாங்களோ அன்னையிலேருந்து பிறக்கிற வரைக்குமே மாத்திரை, மருந்து, ஹாஸ்பிட்டல், ஊசி, இது கண்டினியூவாக போட்டுனே இருக்கிறாங்க. அது அவங்களுடைய உடம்பு, நான் குறை சொல்லலை யாரையும், அது அவங்க விருப்பம். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறது என்னென்னா, அம்மா வயிற்றில் இருக்கும்போது 300 நாள் இருந்த ஒரு மாத்திரை கிடையாது, ஒரு மருந்து கிடையாது, ஒரு ஜுரம் கிடையாது, ஒரு தலைவலி கிடையாது, ஒன்றுமே கிடையாது இல்லையா? ஆனால் அம்மாவுக்கு இருந்துச்சுல்ல. இப்போ நான் சொல்கிறேன், நேற்று சொன்னேன் இல்லையா? ஒரு வீட்டில் ஒரு ஆளுக்கு ஜுரம் வந்தால் அந்த குடும்பமே படுத்து அதுக்கப்புறம் தான் எழுறாங்க. ஆமாவா? அதுக்கு என்ன காரணம் நேற்று சொன்னேன், சரியா? சரி, இப்போ அம்மாவுக்கு ஜுரம் வந்தால் யாருக்கு ஜுரம் வரணும்? கட்டாயமாக வந்தே தீரணும் இல்லையா? ஏன்னாக்கா அம்மா என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறாங்களோ அத்தனை யாருக்கு உண்டு? குழந்தைக்கு உண்டு இல்லையா? சரி, அம்மா அதிகமாக மாத்திரை சாப்பிட்ட குழந்தை ஆபரேஷன் ஆகுமா? குழந்தைக்கு பாதிப்பு இருக்கா?
இருக்கு இல்லையா? ஒரு நல்லா கவனிச்சுக்கோங்க. அம்மா அதிகமாக மாத்திரை சாப்பிட்டா குழந்தைக்கு பாதிப்பு இருக்கு. நிறைய குழந்தைகள் நிறைய ஊனமாக பரப்புறதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்படி இருக்கும்போது அம்மாவுக்கு ஜுரம் வந்தால் பிள்ளைக்கு ஜுரம் வரணும் தானே? அம்மா வயிற்று வலிப்பட்ட பிள்ளைக்கு வயிற்று வலி வரணும் தானே? அம்மாவுக்கு தலைவலி வந்தால் பிள்ளைக்கு வயிற்று வலி வரணும் தானே? வரணுமா வரக்கூடாதா? வரணும்ல. கர்த்தர் கேட்கிறாரு, அவ்வளவு நெருக்கத்தில் இருந்த இல்லையா? இன்னும் சொல்ல ஒட்டினே இருந்த அம்மாவை நீ எப்படி இருந்தீங்க? தொப்புள் கொடி என்ன பண்ணி இருந்தோம்? ஒட்டிக்கினே தானே இருந்தோம். அம்மா வயிற்றுல இருக்கும் போது அம்மாவும் நம்மளை எப்படி தான் இருந்தோம்? ஒட்டினே தான் இருந்தோம் இல்லையா? தொப்புள் கொடி நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாத அளவுக்கு ஒட்டியிருந்தோம். இன்னைக்கு வீட்டில் யாருக்காவது ஜுரம் வந்தா அவன் கிட்ட போகாத, உனக்கு ஜுரம் வந்தா தள்ளிப்படுன்றோம் இல்லையா? தள்ளிப்போ, அவங்ககிட்ட என்ன பண்ணாத, அவனுக்கு தனி சாப்பாடு, தனி தட்டு, தனி டம்ளர் கொடுத்து ஒதுக்கி வச்சிடும். ஏன்? நமக்கு என்ன வந்துடும் சொல்லிட்டு. இப்போ இந்த பிள்ளைக்கு எந்த தட்டு கொடுத்தாங்க, எந்த டம்ளர் கொடுத்தாங்க, இதுக்கு என்ன தண்ணி மாற்றி குடிச்சான்? ஜுரம் வந்துச்சு, சுடு தண்ணி என்ன பண்ணு இல்லை குழந்தை கொடுத்துருக்கணுமா கொடுத்துருக்க கூடாதா? எந்த குழந்தைக்கு? வயிற்றுல இருந்த குழந்தைக்கு என்ன கொடுத்துருக்கணும்? சுடு தண்ணி கொடுங்க அப்படி கொடுத்துருக்கணுமா? கொடுத்துருக்க கூடாதா? கொடுக்கணும் தானே. என்ன அப்போ ஒண்ணுமே. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? எவ்வளவு அம்மாவோட ஒட்டி நின்றாலும் சரி, அம்மாவுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை ஒன்றும் இந்த 300 நாள் உனக்கு வராம நான் உன்னை என்ன செஞ்சிருக்கிறேன்? உன்னை காப்பாத்திருக்கிறேன். 300 நாள் காப்பாத்தின ஆண்டவர் 300 நாளைக்கு பிறகு காப்பாத்திருக்கிறாரா? 300 நாளா காப்பாற்றணும் இல்லையா? அம்மாவுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, பிள்ளைக்கு என்ன இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. பிள்ளை எப்படி தான் இருக்கு? ஆரோக்கியமாக தான் இருக்குது, ஆசீர்வாதமாக தான் இருக்குது. பசினால, தண்ணினால, தாகனால, காய்ச்சல்னால, ஜுரனால ஒன்றுமே கிடையாது. எப்படி இருக்கு? இவளுக்கு அம்மாவோட ஒட்டி இருக்கு. அம்மாவுக்கு வர அத்தனை பிரச்சனை பிள்ளைக்கு கட்டாயமா வரணும், வந்துதான் தீரணும். அவ்வளவு ஒட்டி இருக்கிற. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளவு ஒட்டி இருக்கும் போது, அவ்வளவு பாதிக்கப்படக்கூடிய இடத்துல எந்த விதமான பாதிப்பும் உனக்கு வராம அன்னைக்கு என்ன செஞ்ச? உன்னை காத்தன. இன்னைக்கு ஏன் அப்படி உன்னை காக்க முடியல? இப்ப ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்கணும். என்ன கேள்வி கேட்கணும்? ஐயா, என்னைக்கு நான் கருவில உருவானனோ இல்லையா, என்னைக்கு உருவாக வச்சிங்களோ, என் விருப்பத்தான் உருவாகல, நீங்க தான் உருவாக வச்சுங்க. என்னைக்கு அம்மா கருவில என்னை உருவாக வச்சிங்களோ அன்னையிலிருந்து இல்லையா 300 நாள் வரைக்கும் எனக்கு எந்த நோய் வரல, எனக்கு எந்த விளைவினை வரல, எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, எனக்கு எந்த கஷ்டம் இல்லை, எனக்கு எந்த ஒண்ணுமே இல்லை இல்லையா? எப்படி இருந்தேன் நான்? எப்படி இருந்தேன்? நல்லா ஆரோக்கியமா இருந்ததுனால தான் நான் சுகமா வந்து என்ன செஞ்சேன்? இந்த பூமியில நான் பிறந்தேன். அப்ப அந்த 300 நாள் என்ன ஆரோக்கியமா வச்சுங்க. எந்த நோய் வராம தடுத்துங்க, விளைவினம் வராம தடுத்துங்க, வியாதி வராம தடுத்துங்க, அப்படியெல்லாம் தடுத்துங்கல்ல. இப்ப மட்டும் ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, ஏன் இப்ப நீங்க தடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கணும். கேட்கணுமா? கேட்கக்கூடாதா? கட்டாயமா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை பற்றி என்ன செஞ்சு ஆகணும்? கேட்டே ஆகணும். கேட்டே அவரை பார்த்து கேட்கணும். அப்புறம் ஏன் அன்னைக்கு என்ன காத்துங்க இல்லை? அன்னைக்கு வெறும் இருட்டில் கடந்தேன், ஒரு வெளிச்சம் இல்லை, ஒன்று திறமை இல்லை. எளிதாக நான் தான் தாக்கப்படணும். எளிதா நான் தான் என்ன செய்யணும்? எளிதா நான் தான் என்ன செய்யணும்? தாக்கப்படணும். ஆனா அந்த எளிதா தாக்கப்படக்கூடிய இடத்துல எந்த ஒரு தாக்குதலும் இல்லாம என்ன தப்பு வச்சிங்கல்ல, எங்க அம்மா வயிற்றுல தப்பு வச்சிங்கல்ல. ஆனா இப்போ ஏன் அப்படின்னா தப்பு வைக்க மாட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். கேட்கணுமா? கேட்கக்கூடாதா? அப்படி கேள்வி கேட்கிறவங்களுக்கு அவர் ஒரே ஒரு பதில சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிறியா? அம்மா வயிற்றுல இருக்கும் போது எப்படி இருந்தியோ அத போல இன்னைக்கு நீ இருந்தியனா? என்னைக்கு? அன்னைக்கு இருந்ததை போல அம்மா வயிற்றுல இருந்தியே, அன்னைக்கு இருந்ததை போல இன்னைக்கு இருந்தியனா இன்னைக்கு உனக்கு காக்க ஆயத்தம். புரியுது தானே? புரியலையா? இப்போ நம்ம என்ன கேட்குற ஆண்டவரை பார்த்து, 300 நாள் எங்கள் அம்மாவுக்கு எத்தனையோ பிரச்சனை இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் சில பிள்ளைகள், சில தாய்மார்கள் அந்த நோயில் செத்தே போயிட்டாங்க இல்லையா? பிள்ளைய பெற்றெடுக்கும் போது பிள்ளைய மட்டும் பெற்ற அம்மா செத்தே போயிட்டாங்கல்ல. நான் சொல்கிறேன், அநேக விளைவினத்துக்கு மத்தியில் என்ன செய்கிறாங்க? நோய் வாய்ப்படுறாங்க இல்லையா? நான் சொல்கிறேன், புது பட்சத்தை பார்த்தா ஒரு பிள்ளை கன்சீவ் ஆகும்போது அந்த குழந்தை அம்மாவுக்கு ஹார்ட்டில் வீக்கு
அம்மாவுக்கு என்ன செய்ய முடியாது, ஹார்ட்டில் வீக்கு. ஆனால் டாக்டர் சொன்னாங்களா, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் கன்சீவ் ஆகக்கூடாது, நீங்கள் குழந்தை பெறுவதற்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது, நீங்கள் ஓவன் ஸ்ட்ரெயின் பண்ணிங்கன்னா ஹார்ட்டில் என்ன இருக்குது, உங்களுக்கு வீக்காக இருக்கிறதுனால நீங்கள் செத்து போகிறதுக்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இல்லையா. அப்போ என்ன எடுத்து ஆகணும், கண்டினியூவாக மருந்து எடுத்து ஆகணும். இப்படி கண்டினியூவாக மருந்து எடுத்து கண்டினியூவாக மாத்திரை எடுத்த பிள்ளை சுகப்பிரசவம். இன்றைக்கும் பிள்ளை அழகாக இருக்குன்னு அவன் வீட்டுக்காரன் வந்து 1 கிலோ லட்டு வேணும் தான் கொடுத்துட்டு போகிறான். இதுக்கு என் பிள்ளை எப்படி இருக்கு, என் பிள்ளை எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. அம்மாவுக்கு வியாதி, பிள்ளைக்கு சுகமாக இருக்கு இல்லையா. அப்போ அம்மா பாதிக்கப்பட்டதால் பிள்ளை என்ன செய்யல, ஒரு பாதிப்பு வராமல் என்ன காத்தீங்களே ஆண்டவரே. 300 நாள் வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை, எந்த நோய் இல்லை. எங்கள் வீட்டில் வந்தாலும் சரி, ஊரில் வந்தாலும் சரி, உலகத்தில் வந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலில் வந்தாலும் சரி, எந்த இடத்துல என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன வியாதி வந்தாலும், என்ன நோய் வந்தாலும் எனக்கு வராமல் காத்தீங்களே, இப்போ ஏன் காக்கலை அப்படின்னு ஆண்டவரை கேட்டால் அவர் கேட்பாரு, இந்த 300 நாள் நீ எப்படி இருந்தையோ அதே போல இன்னைக்கு இருக்கிறியான்னு ஒரு கேள்வி கேட்டா ஆமான்னு எத்தனை பேர் சொல்லுவோம். 300 நாள் எப்படி இருந்தேன், 300 நாள் எப்படி இருந்தனோ அதே போல இன்னைக்கு என்ன செய்யறேன், இருக்கிறேன். 300 நாள் எப்படி இருந்தேன், நான் சொன்னதை மட்டும்தான் கேட்டேன். 300 நாளும் 300 நாள் யார் சொன்னதை, அம்மா சொன்னதை கேட்கல, அப்பா சொன்னதை கேட்கல. அம்மா சொல்ற, அம்மா சரி இன்னைக்கு நல்ல நாள், வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு பூரண அம்மாவா, பூரண பௌர்ணமி, இன்னைக்கு குழந்தை பிறந்தா ரொம்ப நல்லா இருக்கும், அதனால மகனே இன்னைக்கு பிறந்திருப்பா அப்படின்னு அம்மா சொன்னா சொல்லுவாங்களா, ஏங்க சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா, சொல்லுவாங்க இல்லையா. அம்மா சொல்லிட்டாங்க, இன்னைக்கு என்ன செஞ்சுறேன், நான் அந்த பூமியில பிறக்கிறேன். அப்படி எந்த பொண்ணு என்ன பிறந்துச்சேனா, நான் சொல்றது கொஞ்சம் இதாக இருக்கும், ஆனால் புரிஞ்சுக்கோங்க சரியா. ஏன்னா இது தேவனோட ரொம்ப ஒட்டி சம்பந்தப்பட்டது. நான் சொல்ற விஷயங்கள், சொல்ற எக்ஸ்பிளைன் கொஞ்சம் மாதிரி இருந்தாலும், ஆனால் சொல்ற விஷயம் தேவனோட ரொம்ப ஒத்தி இருக்கிறது இல்லையா. அன்னைக்கு நான் சொன்னதை மட்டும்தான் செஞ்சேன். நான் என்ன இன்னைக்கு தாண்டா நீ உருவாகணும்னா அன்னைக்கு தான் உருவானேன் சரியா. இப்போ தாண்டா உனக்கு தண்ணி கொடுப்பேன்னா அப்போ தான் தண்ணி குடித்தேன். இப்போ தாண்டா உனக்கு சாப்பாடுனா அப்போ தான் சாப்பாடு இல்லையா. இதை தாண்டா சாப்பிட்ணுன்னா, இதை தாண்டா சாப்பிட்னா, இல்லை எனக்கு சிக்கன் தான் வேணும் அப்படி கேட்டுச்சா எந்த குழந்தையா, எனக்கு சிக்கன் ரைஸ் தான் வேணும் இல்லையா. உன்னை அப்பா ஃபோன் பண்ணி, அப்பா வரும்போது எனக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வாங்க, சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வாங்க, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு எந்த குழந்தையனா, அம்மா வயிற்றுலேருந்து. இன்னைக்கு குழந்தைங்க அதை விட்டுடுங்க, இன்னைக்கு பிறந்த உடனே அது செல்போனோட தான் பிறக்குது இல்லையா. அது பிறந்த உடனே எப்படி தான் பிறக்குது, செல்போனில் தான் பிறக்குது, செல்போன் தான் வளருது. இன்னைக்கு விட்டுருங்க. எப்போ நான் சொல்றது, அம்மா வயிற்றுல இருக்கும்போது நான் கொடுத்ததை தான் சாப்பிட்டேன். நான் தூங்கினேன், இங்க இருறான்னா அங்கதான் இருந்தேன். இதை தானே தண்ணி குடிக்கணும்னா இவ்வளவுதான் தண்ணி இல்லையா. உன் இஷ்டத்துக்கு தண்ணி குடிக்க முடியாது, உன் இஷ்டத்துக்கு சாப்பிட முடியாது, உன் இஷ்டத்துக்கு அப்படியே படுத்துட்டு இருக்கிறேன். நான் கொஞ்சம் திரும்பி படுக்கிறேன், என்ன இருக்கும், அம்மா வயிற்றுல அப்படியே ஒரே இப்படி படுத்திருக்கிறேன் இல்லையா. இப்படி என்ன பண்ணியிருக்கிறேன், இப்படியே படுத்திருக்கிறேன். அந்த கருவில் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, அப்படியே ஃபுல்லாக அப்படி சுருண்டு படுத்துருக்கு இல்லையா. இப்படியே படுத்துட்டு இருக்கிறேன், ரொம்ப கையெல்லாம் வலிக்குது. அதனால என்ன செய்கிறேன், இப்படி திரும்பி படுக்கிறேன், காலம் மடக்கினே இருக்கிறேன், காலம் கொஞ்சம் நீட்டுறேன். நான் சொல்ல கொஞ்சம் வினோதமாக இருக்கும், ஆனால் புரிஞ்சுக்கோங்க இல்லையா. அப்படின்னா இப்படி எந்த குழந்தை என்ன செய்யல, காலம் மடக்கடானா மடக்கலாம். எவ்வளவு நாள், 300 நாள் காலம் மடக்கடானா மடக்கிறான், கையை மடக்கடானா மடக்கிறான், துருண்டு படுறானா படுக்கிறான், இங்கே இருறானா இருக்கிறான். இதை தானே சாப்பிடணும்னா சாப்பிட்றான், இதை தானே குடிக்கணும்னா குடிக்கிறான். எத்தனை நாள், 300 நாள். இன்னைக்கு அன்னைக்கு உன்னை ஏன் காப்பாற்றணும் தெரியுமா, அன்னைக்கு ஏன் உன்னை காப்பாற்றணும் தெரியுமா. நேற்று சொன்ன வசந்த சொல்றேன், எகிப்து வர வியாதி ஒன்னையும் உனக்கு என்ன செய்ய மாட்டேன், வர பண்ண மாட்டேன், ஒன்னும் உனக்கு வர பண்ண மாட்டேன். உன் பக்கத்தில் என்ன நடந்தாலும் சரி, உன் பக்கத்தில் எது நடந்தாலும் சரி, உன் பக்கத்தில் என்ன நடந்தாலும் சரி, ஏன் உன்னை ஒட்டி இருக்கிற பாரு, நீ என்ன வியாதி பிடிச்சவனோடு ஒட்டி இருந்தாலும் சரி, உங்க அம்மா வியாதிக்கறி இருந்தாலும் சரி, உங்க அம்மா நோய்வாய்ப்பட்டவனாலும் சரி,
உங்க அம்மாவுக்கு என்ன வியாதி வேணா இருக்கட்டும், உங்க அம்மாவோட ஒட்டினாலும் சரி, அந்த வியாதி, அந்த நோய், அந்த பலவீனம் உனக்கு வராம என்னால் என்ன செய்ய முடியும்? காப்பாற்ற முடியும். அன்னைக்கு நான் காப்பாத்தினேன். ஏன் தெரியுமா? அன்னைக்கு நான் சொன்னதை மட்டும்தான் நீ செஞ்ச. அன்னைக்கு நான் என்ன சொன்னனோ, படுறானா படுத்த, உட்காரானா உட்கார்ந்த, போடானா போன, கையை நீட்டாதான நீட்டல, மொடானா கொடுக்கல, படுறானா படுத்த, தூங்கடானா தூங்குன. வெறும் இருட்டு ஐயா, ஒரே இருட்டா இருக்கு. என்னது? ஒரே ஒரே எவ்வளவு நாள் இந்த இருட்டுல இருக்கிறது? எவ்வளவு நாள் இருட்டுல இருக்கிறது? நான் வெளிச்சத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்கல இல்லையா? இருட்டுல இருறானா இருட்டுல இருந்த, உட்காரானா உட்கார்ந்த, சாப்பிட்றானா சாப்பிட்ட, தூங்குறானா தூங்குன, கையை முடக்கனா முடக்கின. எவ்வளவு நாள்? 300 நாள். 300 நாள் உட்காரானா உட்கார்ந்த, மறு பேச்ச மூச்சு கூட விடல, ஒரு பேச்சும் கிடையாது, ஒரு செயல்பாடும் கிடையாது. அன்னைக்கு நான் சொன்னதை மட்டும் தானே செஞ்சேன். இன்னைக்கு அன்னைக்கு நான் சொன்னதை மட்டும் தான் செஞ்சேன். இன்னைக்கு நான் சொல்றதை மட்டும் தான் செய்யாம போறேன். அன்னைக்கு நான் சொன்னதை மட்டும்தான், வேற எதுவுமே. அப்பா சொன்னாங்க இல்ல, அம்மா சொன்னாங்க இல்ல, டாக்டர் சொன்னாங்க இல்ல, அக்கா சொன்னாங்க இல்ல, தம்பி சொன்னாங்க இல்ல, அக்கா சொல்றாங்க இல்ல, ஒருமே கிடையாது இல்லையா? சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க, எங்க மாமன் சொன்னார் அப்படியா, எங்க மச்சான் சொன்னார் அப்படியா, எங்க அத்தா சொன்னாங்க இல்லையா? அன்னைக்கு அந்த புள்ள அப்பா சொன்னாலும் கேட்கல, அம்மா சொன்னாலும் கேட்கல, அத்தா சொன்னாலும் கேட்கல, மாமன் சொன்னாலும் கேட்கல, அக்கா சொன்னாலும் கேட்கல, அண்ணன் சொன்னாலும் கேட்கல, தம்பி இல்லை இல்லையா? அண்ணன் சொன்னாலும் கேட்கல, அக்கா சொன்னாலும் கேட்கல, யார் சொன்னாலும் கேட்கல. என்னதான் பார்த்தேன்? அப்பா என்ன சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்படித்தானே பார்த்தேன். இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான், அன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிறியா? அன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்னைக்கும் இருந்தியனா, இன்னைக்கும் உன்னை காப்பாத்தின ஆயத்தம். இன்னைக்கும் உன்னை எது அழிக்க தேடுதோ, உன்னை எது அழிக்க வகை பார்க்குதோ, உன்னை எப்ப அழிக்கிறதுக்கு எது வகை பார்த்தாலும் சரி, யார் வகை பார்த்தாலும் சரி, அப்படிப்பட்ட அழிக்கிற நபருக்கும் அப்படிப்பட்ட அழிவு உனக்கு வராம உன்னை காக்கிறதுக்கு ஐ ஆம் ரெடி. ஆனா அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கணும். முடியுமா? முடியும்னா காப்பாற்றுவார். முடியும்னா நான் கருத்து மட்டும் சொல்ல அடிப்படையாக சொல்றேன், நான் சொல்லி முடிச்சிடுறேன், அந்த வசந்த சொல்லி முடிச்சிடுறேன். அப்ப நீ என்ன செய்யணும்? கருவில் இருக்கும்போது எத்தனையோ பிரச்சனை வெளியிலையும் வந்துச்சு. ஏன்? நான் ஒட்டி இருந்த ஆளுக்கு, எங்கள் அம்மாவுக்கு வந்துச்சு. அந்த பாதிப்பும் அந்த பிரச்சனையும் எனக்கு வராம கர்த்தர் என்ன செஞ்சாரு? பத்திரமா என்னை தடுத்தாரு, என்னை தப்பு வச்சார். எத்தனையோ காரியத்துக்கு என்னை தப்பு வச்சார். ஆனா இன்னைக்கு எதுக்குமே என்ன செய்ய மாட்டேங்கிறான், என்னை தப்பு வைக்க மாட்டேங்கிறான். என்னங்கய்யா காரணம் அப்படின்னு கர்த்தரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா, கர்த்தர் சொல்ற ஒரே ஒரு ஆன்சர், அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிறியா? ஒரு கேள்வி. ரெண்டாவது என்ன? அன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்னைக்கும் இருந்தேனா, இன்னைக்கும் உன்னை தப்பு வைக்க நான் ஆயத்தம். அப்ப யார் அப்படி இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? தப்பு வைக்க விரும்புகிறார். அப்படிதான் தேவன் தப்பு வைக்க விரும்புகிறார். யார் சொல்றத? அவர் சொல்றத மட்டுமே கேட்டு அதை மட்டுமே செய்யக்கூடிய நபரா இருந்தோம்னா இன்னைக்கும் நம்மளை தப்பு வைக்க தேவன் ஆயத்தம். அப்படி இல்லை, எனக்கு அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, எனக்கா தோணுச்சு, இவங்களுக்கு சொன்னாங்க, எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதை விட்டுட்டு பட் எனக்கு தோன்றதையோ மற்றவங்க சொல்றதையோ நான் கேட்டு செய்வேன். ஆனால் எந்த விதத்திலையும் நான் நினைச்சு பார்க்காத நேரத்திலையும் எனக்கு ஒரு பெரிய ஆபத்தை ஆண்டவர் அனுமதிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி ஒரே ஒரு வேதம் வந்து 2 கூட்டத்தை காட்டி ஜெபிக்கிறேன். ஒரே ஒரு இடத்துல இருந்து 2 கூட்டத்தை காட்டி ஜெபிக்கிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் சிறந்த எடுத்துக்காட்டு, இதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பினீங்கன்னா முதல் வசனத்திலிருந்து வேகமா வாசிக்கலாம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருப்பதாக என்று இஸ்ரவேலின் தேவனுடைய கர்த்தருடைய
முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? இவ எலியா சின்ன ஆளா பெரிய ஆளா? இருக்கிறதுலே அவரோட பெரிய ஆளு யார்? உருவத்துல சொல்லல இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆளு வானத்தை என்ன செய்ய முடியாது? வானத்தை என்ன செய்ய முடியாது? அடைக்க முடியாது இல்லையா? சரி, இன்னைக்கு நெல்ல இருக்கிற நாள், அதனால என்ன செய்ய முடியாது? இன்னைக்கு மழை பெய்யாத அப்படின்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நெல்ல செய்யணும், மிஷின் வந்துடுச்சு, சுல்தா அறுத்து போட்டாச்சு, இப்ப என்ன இருக்கணும்? நெல்லை அறுக்கணும். இப்ப மழை வந்து என்ன எடுக்க முடியாது? நெல் இருக்க முடியாது. அதனால மழை இயேசுவின் நாம நிற்கிறேன் நில்லு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மழை வரக்கூடாது. அப்படி வானத்தை அடைக்கிற ஆள் ஒருத்தரும், அவன் தான் பெரிய ஆள் இல்லையா? எது பெரிய ஆளு? இன்னைக்கு ஆளு வாயா அடைக்க முடியல, வானத்தை அடைக்கிறது. ஆளுங்க வயனுக்கு என்ன செய்ய முடிய மாட்டிருக்கு, அடைக்க முடிய மாட்டிருக்கு. நான் எங்க வானத்தை அடைக்கிறது இல்லையா? ஆளுக்கு ஆளு வய என்ன செய்ய மாட்டிருக்கு. புரியலையா? இல்ல புரிய என்ன செய்ய முடியல இல்லையா? 3 சென்டிமீட்டர் வாயனால் என்ன செய்ய முடியல? 3 சென்டிமீட்டர் இல்லையா? எல்லாம் கொஞ்சம் நீளமா தான் 4 சென்டிமீட்டர் அப்படித்தானே? 3 சென்டிமீட்டர் வாயனால் என்ன செய்ய முடியல? அடைக்க முடியல. இவ்வளவு பெரிய வானத்துல எங்க அடைக்கிறது அப்படின்னா எலியா யாரு? இவ்வளோ பெரிய வானத்தை 3 வருஷம் 6 மாசம் அடைச்சார். அப்படிதான் யாக்கோபு சொல்றார். என்னது? எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தோம், கருத்தா ஜெபித்து 3 வருஷமோ 6 மாதமோ மழை பெய்யாதபடி வானத்தை என்ன செஞ்சார்? அடைச்சார் அப்படின்னு யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? எலியா என்பியா என்பவர் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தோம், மழை பெய்யாதபடிக்கு கருத்தா ஜெபம் பண்ணி 6 மாசமோ பூமியின் மேல் அப்ப வானத்தை அடைக்கிற அளவுக்கு பெரிய ஆளு இல்லையா? இந்த வானத்தை அடைக்கிற பெரிய ஆளு கிட்டதான் அடுத்த வசனம் ஆண்டவர் பேசுறார். என்ன பேசுறார்? வாசிக்கலாம் அடுத்த வசனம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை எந்த எலியாவுக்கு? பெரிய எலியாவுக்கு. அப்படிதான் சொன்னது. சாதாரண எலியா இல்ல, சின்ன எலியா இல்ல. 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்துறோம். அக்கினி இறங்குனா, அக்கினி இறங்கி 50 பேர் அழிக்கட்டும், உடனே இறங்கும். அக்கினி இறங்கி 50 பேர் அழிக்கட்டும், உடனே இறங்கும் இல்லையா? பலிபீடம் அக்கினி இறங்கட்டும், நீ தேவன் என்றும் நம்முடைய ஊழியர்களும் விளங்க பண்ணும், அக்கினி பொத்தனு விழும். அப்படின்னா நினைச்ச அக்கினி இறக்க முடியும், நினைச்ச வானத்தை அடைக்க முடியும், நினைச்ச பனி பெய்யாம இருக்க முடியும், நினைச்ச வானத்தை திறக்க முடியும். அவ்வளோ பெரிய மனுஷனாகிய எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரித் ஆற்றங்கரை என்றையிலே, கேரித் ஆற்றங்கரையிலே ஒளிச்சிருந்த. நீங்க உங்க ஊர்ல 6 ஏரி பார்த்துருப்பீங்க, 6 பார்த்தீங்களான்னு தெரியாது இல்லையா? ஏரி பார்த்துருப்பீங்க, 6 பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. 6 வேணா அது அங்கே ஒன்று இருக்கு இல்லையா? இந்த செய்யார் ஒன்று இருக்கு, செய்யார் தானே? அந்த செய்யார் ஒன்று இருக்கு, அந்த 6. சரி, அந்த 6 பெரிய ஆறுல கணக்கு இல்லை, ஆனால் ஒரு 6 எடுத்துக்கோங்களேன். இந்த ஆத்தங்கரையில் என்ன இருக்கும்? நல்ல மணல் இருக்கும் இல்லையா? மணல் இருக்குமா? இருக்கும். இப்போ எலியா யாரு? சின்ன ஆள் இல்லை, பெரிய ஆள். எலியாவை எங்க இருக்க சொல்றாரு? இந்த ஆத்தங்கரையில் இருன்னு சொல்றாரு இல்லையா? ஆத்தங்கரையில் இரு, மழை பெய்யல, வானம் அடைஞ்சு போச்சு அப்படின்னு. வெயில் இருக்குமா? வெயில் இருக்குமா? ஆத்தங்கரையில் இரவு நேரத்தில் இருக்கிறது ஈஸி, பகல் நேரத்தில் இருக்கவே முடியாது. ஏன்? கீழையும் சூடு, மேலையும் வெயில், பயங்கர வெயில், கீழையும் மணல் புறான் சூடு இல்லையா? நான் சொல்ற வரைக்கும் இன்னும் சொன்னா அந்த 6 வத்தரை வரைக்கும் இந்த ஆத்தங்கரையில் தான் இருக்கணும்னா எலிய மறு பேச்சே கிடையாது, அங்கதான் இருக்கிறான். இப்ப எலிய என்ன சொல்லிக்கணும்? ஒருவேளை அன்னைக்கு ஆத்தங்கரையை பத்தி தெரியாம முத நாள் போயிட்டாரு, ஆனா காலு வச்சா பயங்கரமான சூடு மணல் இல்லையா? பகல் என்ன செய்ய முடியாது, இவன் வெளியே வரவும் முடியாது. ஏன் வெளியே வர முடியாது? வெளியே வந்தா எலிய ஆக கொன்னே போடுவான். வெளியே வந்தான்னா 18ஆம் அதிகாரம் 1 வசனம், 18 1 வசனம்.
எலியா போனான். சமாரியாவில் கொடிதான் இருந்தது. ஆனபடியா ஆகாப் அழைப்பித்து இருந்தான். அடுத்த வசனம் அந்த உபதேச கிட்ட பேசுறத மட்டும் சொல்லு. உபதேச கிட்ட பேசுறது எலியா உபதேச கிட்ட பேசுவார். என்னது? நீ போய் ஆகாப்புக்கு சொல்லு, எலியா வந்திருக்கான். அடுத்த வசனம் நான் தான், நீ போய் இதோ என்றான். அதற்கு உபதேசம் சொல்ற வார்த்தை முக்கியமான வார்த்தை. என்ன வார்த்தை? ஆகாப் என்னை கொன்று போடும்படிக்கு நீ உமது அடியானை அவன் கையில் ஒப்பு கொடுக்க உம்மை தேடும்படிக்கு என் ஆண்டவனாகிய ஆகாப் மனுஷரை அனுப்பாத தேசமே கிடையாது. அப்படி என்ன செய்யறாரு? இந்த எலியாவை எங்க பார்த்தாலும் வெட்டிடு, இந்த எலியாவை எங்க பார்த்தாலும் கொன்னுடு, இந்த எலியை எங்க செய்யவே கூடாது, இந்த பூமியில உயிரோடு வாழவே கூடாது அப்படின்னு சொல்லி இந்த எலியாவை எல்லா ஊருக்கு ஆள் அனுப்பியாச்சு. அப்படின்னு எலியா என்ன செய்யவே முடியாது, வெளியே வரவே முடியாது. அதான் ஆண்டவர் சொன்னா, ஆத்தங்கரையில் இருன்னா எவ்வளவு நாள்? நான் சொல்ற வரைக்கும். எவ்வளவு பெரிய எலியா? சின்ன எலியா இல்ல, பெரிய எலியா இல்லையா? நான் வழக்கமா சொல்லுவேன், அந்த பையனை வந்து டை உட்காரன்னா உட்கார்ந்துருவான் இல்லையா? இவனை சொல்ல முடியுமா? இப்ப அவனை உட்காரானா உட்கார்ந்துருவான், இவனை உட்காரானா போடான்ட்டு போயிடுவான் இல்லையா? நீ என்ன உட்கார சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் இல்லையா? டை வாடானா ஓடி வருவான் இல்லையா? உங்களை வாண்ணா, அவனை டை வாடானா ஓடி வருவான், உங்களை வாண்ணா. நீங்க யோசனை பண்ணிக்கோங்க கொஞ்சம் இல்லையா? அன்னைக்கு எப்படி இருந்தா இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? ஆனா அன்னைக்கு எலியா எப்படி இருந்தாரு? அம்மா வயித்துல 300 நாள் எலியா இங்கதான் இருக்கணும். சரி ஆண்டவரே. இப்ப சொல்றாரு வானத்தை அடைக்க அளவுக்கு பெரிய ஆளு. இப்ப சொல்றாரு எலியா இங்கதான் இருக்கணும். சரி ஆண்டவரே. எங்க இருக்கணும்? கேரித் ஆற்றங்கரையில இல்லையா? விரிக்கிறதுக்கு பாய், கீழே விரிக்க பாய் இல்ல, மாத்திக்க ட்ரெஸ், படுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு தலகாணி. சரி, அடுத்த வாசனம் நேத்தாக போயிட்டு வந்தோம், அதே இங்க சொல்றேன். இப்ப அடுத்தது என்ன செய்யலாம்? ஆண்டவர் உனக்கு போஷிக்கும்படி காகங்களுக்கு கட்டளிடுவேன். விடியற காலத்தில் காகங்கள் அவனுக்கு அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்துச்சு இல்லையா? எலியா எங்க வச்சு சாப்பிட்டு இருப்பாரு? கீழே மணல், கீழே மணல் இல்லையா? வாழை இலைக்கு போனா வெளியே போனா ஆகாப் கொன்னுடுவான், ஆகாப்பு கொன்னுடுவான். எப்படி சாப்பிட்டு இருப்பாரு சொல்லுங்களேன், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஐயா வானத்தை அடைக்கிற அளவுக்கு பெரிய ஆளு. சொன்னாதான் மழை பெய்யும், சொல்லலனா மழை பெய்யாது. அக்கினி இறங்கினா இறங்கும், மழை பெய்யினா பெய்யும், பெய்யக்கூடாதுன்னா பெய்யக்கூடாது. அவ்வளோ பெரிய ஆளு. சாப்பிட்றது தட்டு இல்லை, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எலியா ஒரு காக்க கொண்டாந்து சப்பாத்தி கொடுத்துருச்சு, இன்னொரு கேட்க எலியா கொண்டாந்து சிக்கன் குழம்பு கொடுக்குது. அந்த குழம்பு தான் இறைச்சி தானே கொடுக்குது, இறைச்சி தானே கொடுக்குது. கறி குழம்பு கொண்டாந்து கொடுக்குது. எது? காக்கா. எதை வச்சு சாப்பிட்டு இருப்பாரு? ரெண்டு கையில பிடிச்சிருக்கு இல்லையா? ஒரு கையில சப்பாத்தி, ஒரு கையில பிச்சைக்கார மாதிரி. இது ஒரு நாள் இல்ல, ஒரு நேரம் இல்ல. காலையில் அப்படிதான், சாயங்காலம் அப்படிதான். காலையில் எப்படிதான், சாயங்காலம் அப்படிதான். சாப்பிட தட்டு இல்லை, சாப்பிட்றதுக்கு தட்டு இல்லை. எப்படி சாப்பிடணும் யோசித்து பாருங்களேன். இப்படித்தாண்டா சாப்பிடணும்னா அப்படிதான் சாப்பிட்றாரு. எப்படி? பிச்சைக்கார மாதிரி கையெழுதி தான் சாப்பிடணும். சரி ஆண்டவரே, ஐயா நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் எவ்வளவு பெரிய ஆளு, எனக்கு இப்படியா? நான் இப்படிதான் சாப்பிடுவேன், நான் இப்படிதான் சாப்பிடுவேன். டைம் இப்படி உட்காந்து தட்டில் வச்சுன்னு
அது சைடிஸ்ட்டு, அது பக்கம் ஒரு தட்டு வச்சு என்ன செய்வேன், இப்படி தான் நான் சாப்பிட்டு பழக்கம். இன்னும் செல்போன் மடி வச்சுன்னு அப்படியே பார்த்துன்னு என்ன செய்வேன், அப்படிதானே சாப்பாடு. இன்னைக்கு சாப்பாடு எப்படி, சாப்பாடு கூட வேணாம், செல்போன் தான் போதும். செல்போன் தான் சாப்பாடே உள்ள போதும் இல்லையா? அது பார்த்துனே சாப்பிடணும். எதை, தட்டை பார்த்துன்னு சாப்பிடல, எதை பார்த்துன்னு. அப்படி எளிய என்ன சொல்லியிருக்கணும், ஒரு அழகா ஒரு டேப் வாங்கி கொடுங்க. அழகா நான் என்ன பண்ணிடணும், இங்கே தனியாக இருக்கிறேன், பேச்சு துணைக்கு யாருமே, பேச்சு துணைக்கு அப்படி என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு செல்போன் மட்டும் வாங்கி கொடுங்க. நான் ஒரு குரூப் வச்சுக்கணும், நான் என்ன பண்ணினே இருப்பேன். ஏன்னா தனியா தானே இருக்கிறேன், யார்கிட்ட பேசுறது? ஏங்க இந்த எளிய யார்கிட்டங்க பேசுறது? சொன்னது புரியுதானே? யார்கிட்ட பேசக்கூடாதுன்னா உங்களை சொன்னா, யார்கிட்ட பேசக்கூடாதுப்பா, ஒன்னே ஜெபம் பைபிள் படிக்கணும், அது மட்டும் தான் சொல்லலாம். எத்தனை பேர் அப்படியே செய்வீங்க? இப்படி திறந்து வச்சுட்டு இப்படி பார்த்துன்னு போ, பைபிளை முன்னாடி திறந்துருவோம் இல்லையா? என்ன பண்ற, பைபிள் படிக்கிறேன், எதை பார்க்கிற? நீ பைபிள் படிக்கிறியா படம் பார்க்கறான்னு கூட தெரியாது. உனக்கு அப்பன் இல்ல, உனக்கு அப்பன் இல்ல இல்லையா? அது உனக்கு அப்பன் இல்ல, புரியல இல்லையா? உனக்கு அப்பன், சரியா? அதனால எப்படி இருப்பான், மகளே அப்படின்னா மகனே அப்படின்னா அவன் உனக்கு அப்பன் இல்ல, உனக்கு அப்பா இல்ல, உனக்கு அப்பா எப்படி இருப்பான்? என் பிள்ளை அடிக்கடி சொல்லுவேன், உனக்கு இப்போதான் 17 வயசு, எனக்கு 40 வயசு முன்னாடியே 17 வயசு இல்லவன். இப்போதான் உனக்கு 17 வயசு, எனக்கு 35 வயசு முன்னாடி 17 வயசு. நாங்க இப்போதான் இதை பார்க்கிறேன், இது 35 வருஷம் முன்னாடி நான் செஞ்சுட்டு வந்துருக்கிறேன், உட்காருன்னு, சரியா? அப்ப எளிய எப்படிப்பட்ட ஆளு, இவ்வளோ பெரிய ஆள். என்ன கேட்டிருக்கணும், ஐயா தனியா போர் அடிக்குது. என்ன அடிக்குது, ஒரே போர் அடிக்குது, தனியா இருக்கு, வேற யாருமே, ஒரே ஒரு ஆள் கூட பேச முடியாது, ஒரு ஆளை கூட. இன்னும் சொல்லப்போனா கருவறைக்குள்ள எப்படி இருந்தாரோ அதே சேம் அனுபவம். யாரையும் பார்க்க முடியாது, வெளியே போக முடியாது, விரும்பினதை சாப்பிட முடியாது, விரும்பினதை குடிக்க முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. எங்க இருக்கணும், அந்த கருவறைக்குள்ள. இங்க தான் இருக்கிறனா, அங்கதான் இருக்கிறான். எப்படி சாப்பிடணும், கையேந்தி சாப்பிடு, கையேந்தி சாப்பிடு. சப்பாத்தி பரவாயில்ல கையில வச்சுக்கலாம், சாம்பார சரி, இந்த கையில எவ்வளவு சாம்பார் பிடிக்கும், இதுக்கு இவன் சாப்பிட்ற அளவுக்கு சப்பாத்தி இல்லையா? இது எவ்வளவு சாம்பார் தான் சாப்பிடணும், இவ்வளவுதான் சாம்பார்னா அவ்வளவுதான், இவ்வளவுதான்பா சாம்பார், இது கூட சாப்பிட்டு முடிச்சிடனா. சரி ஆண்டவரே, இத்தனை சப்பாத்திக்குது, நான் வெறும் சப்பாத்தி எப்படி சாப்பிட்டோம், வெறும் சப்பாத்தி எப்படி கேட்கணுமா, வெறும் சப்பாத்தி எப்படி சாப்பிட்றது கேட்கணுமா? ஏன்னா அங்க ஒண்ணுமே, இந்த மணல் தவறி கீழே அதுவும் போயிடுச்சு, தவறி கீழே விழுந்தா அதுவும் போச்சு, இலைய வச்சும் சாப்பிட முடியாது, ஒண்ணுமே கிடையாது. அது மழை பெய்ஞ்சிச்சு, மழை இல்லை, எலும்பா காஞ்சி போச்சு, மேலையும் சூடு கீழையும் சூடு, கீழே உட்காரணும், மத்தியானத்துல வெயில உட்கார்ந்து கிடக்கணும், எப்படி முடியும்? இங்க இருப்பான்னா அங்கே இருக்கிறான். அதனால்தான் உலகம் முழுசும் அவனை அழிக்கிறதுக்கு ஆள தேடினாலும் ஒரு சின்ன கீரல் கூட அந்த எளிய மேல வராம கர்த்தர் ஏன் காப்பாத்தினா தெரியுமா? அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போது நான் என்ன சொல்லி கேட்டானோ அதே கேள்வி, அதே காரியம் இன்னைக்கும் ஒளிஞ்சுக்கணும்னா ஒளியன் எப்படி, ஒளியறது எப்படிங்க? சின்ன பிள்ளைங்க வந்து ஒளியாட்டம் ஆடுவோம் இல்லையா? சின்ன பிள்ளைங்க என்ன செய்வோம், ஒளியதானே எப்படி, அப்படி குறுங்கி உட்காந்து, அப்படித்தானே? யாருக்கும் தெரியாத அளவுக்கு அப்படித்தானங்க, குறுங்கி உட்காந்து, அப்படித்தானே? அப்படி கையெல்லாம் குறிக்கணும், காலெல்லாம் குறிக்கணும், அப்படியே இப்படி உட்காந்து, அப்படித்தானே? எவ்வளவு நாள் அப்படி ஃப்ரீயா இருக்க முடியாது, கையை நீட்ட முடியாது, வெளியே பார்க்க முடியாது, டைம் பாஸ் பண்ண முடியாது, ஒண்ணு செய்ய முடியாது. உட்காருப்பான்னா நான் சொல்றேன், எத்தனை நாளுன்னு தெரியல, அந்த ஆத்துல தண்ணி வத்துற வரைக்கும் எப்படிதான் இருக்கிறான், இப்படிதான் இருக்கிறான். கையை நீட்டல, காலை நீட்டல, ஒண்ணு நீட்டல, அப்படியே குறுங்கி உட்கார்ந்து நடக்கிறான். அந்த எளியவ தான் எத்தனை ஊரா உபதேச சொல்றான், உன்னை தேடாம ஆளே கிடையாது,
தேடாத வீடே கிடையாது, தேடாத தேசமே கிடையாது. எல்லா தேசத்திலும் உன்னை தேடிட்டாங்க, நீ கிடைக்கல. எங்க இருக்கிற? ஆத்தங்கரையில் இருக்கிற. அப்படிப்பட்ட ஆளை யாருடைய ஆபத்தும், எந்த ஒரு ஆபத்தும் இந்த எலியாவுக்கு வராம ஏன் கர்த்தர் காப்பாத்தினார்னா, அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது நான் சொன்னதை எலியா எப்படி கேட்டானோ, இன்னைக்கு வானத்தை அடைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளு. இன்னைக்கு நான் என்ன சொன்னோம் அப்படியே கேட்பான். அப்படிப்பட்ட நபரை தான் கர்த்தர் ஆபத்துக்கள் வராம கர்த்தர் காப்பாற்ற விரும்புகிறார். ஆபத்திரமா காப்பாற்ற. இன்னொரு சொல்றது நேரம் இல்ல, இதோட பிடிச்சிடுறேன். அப்ப என்ன தேவன் விரும்புறா? இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறா. என்ன? இன்னைக்கு 2 துளிர் விட்டா போதும். என்னது? முளைச்சி 2 இலை வந்தா போதும். முளைச்சி 2 இலை வந்தா போதும் இல்லையா? அப்படி நிக்குது. இன்னைக்கு நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? ஒரு காலத்துல ஆண்டவர் சொன்னதை மட்டும்தான் அவன் செஞ்சான். இப்ப அவன் சொல்றதை மட்டும்தான் ஆண்டவர் செய்யணும். நிலைமை போச்சு. அப்படியே மாறி போச்சு இல்லையா? முதல்ல எப்படி கையை நீட்டக்கூடாது, சரி. இப்போ நீட்ட கையா, அப்ப நீட்டுறான், அப்பதான் நீட்டுறான். மடக்கடானா அப்படிதான் நீட்டுறான் இல்லையா? அன்னைக்கு அவர் சொன்னதை மட்டும் தான் செஞ்சோம். இன்னைக்கு நம்ம சொல்றதா அவர் என்ன செய்யணும்? இன்னைக்கு ஆண்டவர் நாங்கள் போறோம் வானா அவர் வரணும், பேக்க தூக்கணும். நாங்கள் போறோன்னா என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் காலையில் என்ன செய்யணும்? டீ குடிக்க போனோம் அப்படின்னா அவர் டீ வேண்டு குடிப்பா அப்படின்னு கொடுக்கணும். நீ எத்தனை பேருக்குங்க அம்மா வயிற்றுல கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படி செய்ய முடியும்னா இன்னைக்கும் என்னால் அப்படியே செய்ய முடியுமா? எலியா நம்மளை போல பாடுள்ள மனுஷன்தான். நம்மை போல யாக்கோபு தான் சொல்றாரு, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். அந்த மனுஷனால என்ன செய்ய முடியும்? ஒளிஞ்சுக்கினா ஒளிஞ்சுன்னா இருக்க முடியும். எப்ப வெளியே வாழ்னாரோ அப்பதான் வெளியே வராரு. எப்போ? அந்த ஆத்துல இருக்கிற தண்ணி தான் குடிக்கணும். ஆத்துல தண்ணி தான் ஆத்துல தண்ணி போனா குடிக்கலாம். இப்ப தண்ணி ஆத்துல போல தண்ணி தேங்கி நிக்குது. குடிக்கிறது அதுதான், குளிக்கிறது அதுதான், ஊர்ல இருக்கிறவன் துணி துவைக்கிறது அங்கதான், ஊர்ல இருக்கிற மாடெல்லாம் குளிக்கிறது அங்கதான், குடிக்கிறது அதுதான். எது? நீங்க எருமை பார்த்துருக்கிறீங்களா? எருமை மாடு பார்த்துருக்கிறீங்களா? எருமைக்கு தண்ணினா ரொம்ப பகை. ஆமா தானே? எருமைக்கு தண்ணினா கிட்டே போகாது, அப்படித்தானே? தண்ணியை பார்த்தா போதும். பழமொழியே சொன்னாங்க, எருமை மழை பெஞ்சு மாதிரி ஏண்டா போறேன்னு இல்லையா? அப்ப எருமைக்கும் தண்ணிக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். தண்ணியை பார்த்த உடனே ஓடி போய் விழும்பாரு. இந்த தண்ணி தான் எலியை பார்த்து குடிக்கிறாரு. இந்த தண்ணி, இந்த எருமை வந்து விழுந்துச்சே, அந்த எருமை குளிச்சுச்சே, அந்த தண்ணி தான் இப்ப யார் குடிக்கணும்? எலியா இதான் குடிக்கணும். சரி ஆண்டவரே, எலியா இப்படிதான் பிச்சைக்கார மாதிரி 2 கையில வச்சு என்ன பண்ணு, ஒரு கையில சாம்பாரு ஒரு கையில தட்டு. எப்படிங்க பிள்ளைங்க சாக்கடை இந்த ரைட் ஹேண்ட்ல வாங்க அப்படின்றம எலியா சாம்பார் எல்லாம் வச்சிருக்கிறாரு. ஏன்னா ரைட் ஹேண்ட்ல சாம்பார் வைக்க முடியாது. ரைட் ஹேண்ட்ல சாம்பார் வைக்க முடியாது. அவன் சாம்பார் எல்லாம் வைக்கணும், லெப்ட்ல தான் வைக்கணும். இந்த லெப்ட்ல சாம்பாரை வச்சுன்னு ரைட்ல சப்பாத்தோடு சாப்பிடுறாரு. எவ்வளவு பெரிய ஆளு? வானத்தை அடைக்கிற அளவுக்கு பெரிய ஆளு இல்லையா? இன்னைக்கு முளைச்சு 3 இளபடல் நமக்கு. இன்னைக்கு நம்ம அவன் சொன்னாரு, அவரும் சொல்றாரு. அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிறியாப்பா? அன்னைக்கு இருந்தியே அதே போல இன்னைக்கு இருக்கிறியா? அன்னைக்கு நான் சொன்னதை மட்டும் தான் செஞ்சேன், இன்னைக்கு நான் சொல்றதை மட்டும்தான். இன்னைக்கு என்ன செய்யமா போற? நீ எவ்வளவு பேருங்க, நீ எந்த காரியமா இருக்கட்டும், கர்த்தர் சொன்னாரு நான் செய்யறேன், கர்த்தர் சொன்னாரு நான் செய்யறேன், கர்த்தர் சொன்னாரு நான் செய்யறேன், கர்த்தர் சொன்னாரு நான் செய்யறேன். நான் ஏன் மைக்கா போடுறது தெரியுமா? எனக்கு பேச முடியல, ரொம்ப சைன் பண்ணி வேண்டியது இருக்குது. திரும்ப 10 மணிக்கு ஜெபிக்கணும், எனக்கு என்ன செய்ய முடியல, பேச சைன் பண்ணது ரொம்ப சைன் பண்ணி வேண்டியது இருக்குது. இப்போ மூச்சு பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறேன், ஸ்ட்ரைன் பண்ணி இருக்குது. அதனால என்ன செய்யட்டும், எனக்கு ஜெபம் அடிக்கட்டும். நான் சொல்ல உள்ள ஓடுது. எலியா எப்படி இருந்தா? எலியா இப்படி தான் சொல்லு, எப்ப தப்பிக்குவேன்னு சொல்லு, எப்ப தப்பிக்குவேன்னு சொல்லு. என்ன செய்ய, என்ன செய்ய? அதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறேன். இப்ப ஏன் கழிப்பு என்ன? பேச முடியல. உண்மை. நான் என்ன சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு பேச முடியல, ஸ்ட்ரெயின் பண்ண முடியல, திரும்ப 10 மணிக்கு ஜெபிக்கணும், திரும்ப சாயங்காலம் ஜெபிக்கணும், எனக்கு ஸ்ட்ரெயின் பண்ண முடியல. சொல்ல முடியுமா? முடியும். நான் சொல்லிட்டு இருக்கிறேன், சரி இன்னைக்கு ஜெபம் பண்ணி என்ன செய்யட்டும், ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம், சரி தோத்திரம் பண்ணட்டும் அப்படி நினைச்சிருக்கிறேன். ஆனா உள்ள ஓடுது,
நான் சொல்றேன், அன்னைக்கு காப்பாத்துற மாதிரி இன்னைக்கு காப்பாற்றணும், அன்னைக்கு தப்பிச்ச மாதிரி இன்னைக்கு தப்பிச்சணும். சொல்லு சொல்லு, உள்ள ஓடுது. அப்ப என்ன செய்ய வேண்டியது இருக்கு? சரி, இன்னைக்கு தேவன் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் நான் செய்யறேன். மாற்று கருத்தை கிடையாது. அதுக்கு மாறா, கர்த்தர் சொல்றதுக்கு மாறா யார் என்ன சொன்னாலும் சரி, எது சொன்னாலும் சரி, எனக்கு அவசியம் இல்லை. கர்த்தர் சொன்னாரு, அதை தான் நான் செய்வேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட எல்லைக்குள்ள நீயும் நானும் வாழ ஆரம்பிச்சிட்டனா, நம்மளை தாக்குவதற்கும் நம்மளை அழிப்பதற்கும் நம்மை சுற்றி எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தாலும் அவைகள் ஒன்றும் அன்னைக்கு அம்மா வயிற்றுல நம்மளை அணுகாமல் காப்பாற்றுவதை போல இன்னைக்கும் நம்மளை அணுகாமல் காப்பாற்றுவதற்கும் தப்புவதற்கும் இன்னைக்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறான். இன்னைக்கு விளக்கமா பேச நேரம் இல்லை, டைம் ஆச்சு, முடிக்கிறேன். கண்ணை முடிச்சோம் அனுபவம், கண்களை முடிச்சோம் அனுபவம், கண்களை முடிச்சோம் அனுபவம். விளக்கமா பேசணும், ஆனா நேரமாச்சு, முடிக்கிறேன். கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. எங்களை தாங்கி நீ தப்புவித்தீ, சுமந்தி நல்ல சுகம் தந்தி. யாருக்கு தேவன் சுகம் தரா? யார தேவன் தப்புவிக்க விரும்புகிறார்? நம்மளை தாக்கக்கூடிய, நம்மளை அழிக்கக்கூடிய எந்த சக்திகள் நம்மளை சுற்றி வந்தாலும், நம்ம சூழ்ந்து வந்தாலும், நம்மை அழிப்பதற்கு எவ்வளவு பக்கத்தில் நம்ம இருந்தாலும் அவைகள் நம்ம அணுகாதபடிக்கு கர்த்தர் நம்மளை தப்புவிக்கணும்னா கர்த்தர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? அன்னைக்கு இருந்தது போலவே இன்னைக்கு இரு. அன்னைக்கு இருந்ததை போலவே இன்னைக்கு இரு. அன்னைக்கு இருந்தது போல இன்னைக்கு இருந்தனா இன்னைக்கு உன்னை தப்புவிப்பேன். இன்னைக்கு உன்னை தப்புவிப்பேன். இன்னைக்கு உன்னை தப்புவிப்பேன். ஆனா நீ அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு நான் சொன்னதை மட்டும் தான் நீ செஞ்ச. இன்னைக்கு நீ சொல்றதை தான் நான் செய்ய வேண்டியது இருக்குது. நீ சொல்றதை தான் இன்னைக்கு நான் கேட்க வேண்டியது இருக்கு. ஆண்டவரே, எனக்கு முக்கியமான வேலை. சரிப்பா. ஆண்டவரே, நான் அங்க போகணும். சரிப்பா. ஆண்டவரே, நான் இங்க போகணும். சரிப்பா. ஆண்டவரே, இதை செய்யணும். சரிப்பா. ஆனா ஆண்டவர் செய்யணும் சொல்றதுக்கு நாவி இல்லை. ஆண்டவர் செய்ய சொன்னார், நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றதுக்கு முடியல. வானத்தை அடைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆள் எலியா குறுகி உட்கார் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான்னா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். பிச்சைக்கார மாறி கையெழுதில் தான் நீ சாப்பிடணும்னா சாப்பிட்றாரு. இந்த வெயில்ல தான் நீ இருக்கணும்னா வீடு இல்லை, கீழே வைக்க பாய் இல்லை, வைக்க தலையாணி இல்லை. வானத்தை அடைக்கிறதுக்கு பெரிய ஆளு. இந்த ஆத்தங்கரையில, இந்த மணல்ல, இந்த சூடுல, இந்த வெயில்ல நீ சாவணும். சரியாண்டவரே, நான் சொல்றேன், உன் கண்ணுக்கு முன்னாடி துணி துவைக்குது, மாடு குளிக்குது, ஆடு குளிக்குது, அதான் நீ குடிக்கணும். சரியாண்டவரே, வெளியே போக கூடாது. சரியாண்டவரே, நோ டைம் பாஸ். சரியாண்டவரே, என்ன சொன்னாலும் சரி 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 சரி. அதான் எலியா, அதுதான் எலியா. என்ன சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, எது சொன்னாலும் சரி. இன்னைக்கு நோவே கிடையாது. பெரிய ஆளு, எதை சொன்னாலும் சரி, இதை செய்த சரி, அவ்வளவுதான். மாற்றுக்கிறதே கிடையாது. ஆண்டவரே, இந்த தண்ணி எப்படி நான் குடிக்கட்டும்? கேட்கல. எவ்வளவு நாள் ஒளிஞ்சிட்டே இருக்கிறது? கேட்கல. எவ்வளவு நாள் இதே இடத்துல மறைஞ்சு கிடக்கிறது? கேட்கல. கர்த்தர் நினைச்சிருந்தா எலியா ஆகாப் வீட்டுல வச்சே பாதுகாக்க முடியும். பார்வோன் வீட்டுல வச்சு மோசைய பாதுகாக்க முடியும்னா எலியாவை ஆகாப் வீட்டுல வச்ச கர்த்தர் பாதுகாக்க முடியும். ஆனா ஆண்டோட கணிப்பென்ன? எலியா, இன்னைக்கு நீ வளர்ந்துட்ட, நீ பெரிய ஆளா மாறிட்ட. அம்மா வயிற்றுல இருக்கும் போது நான் சொன்னதை செஞ்சியே, இன்னைக்கு பெரிய ஆளாயிட்ட, இன்னைக்கு நான் சொன்னதை செய்வியா? எலியா சொல்லுவார், ஐயா, எத்தனை பெரிய மனுஷன் வளர்ந்தாலும் நீங்க சொல்றதை மட்டும்தான் நான் செய்வேன். நீங்க சொல்றதை மட்டும்தான் நான் செய்வேன். நீங்க சொல்றதை மட்டும்தான் நான் செய்வேன். நான் எவ்வளவு வளர்ந்தாலும் சரி, எவ்வளவு திறமை இருக்கட்டும், எவ்வளவு வசதி வரட்டும், நான் என்ன வேணா படிக்கட்டும், எவ்வளவு வேணா பட்டம் இருக்கட்டும், எனக்கு எவ்வளவு வேணா அறிவு இருக்கட்டும், எவ்வளவு வேணா திறமை இருக்கட்டும், என்னை சுத்தி எவ்வளவு பெரிய நடக்கட்டும், பட்
அன்னைக்கு என்ன நடப்பணும் அதே போலதான் நான் இன்னைக்கு நடக்க பண்றத எளிய வாயில சொல்லல, வாழ்க்கையில நிரூபித்து காட்டினார். அதனால கர்த்தர் தன்னை அழிப்பதற்கு எத்தனை காரியம் சுத்தி வந்தாலும் ஒரு சின்ன கீறல் கூட படாம கர்த்தர் எலியாவை தப்புவிச்சார். இன்னைக்கு உன்னை என்னை தப்புவிக்கணும்னா அன்னைக்கு இருந்ததை போல இன்னைக்கு இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அன்னைக்கு இருந்ததை போலவே இன்னைக்கும் இருக்கணும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வெளியில எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அன்றைக்கு நாங்கள் எப்படி இருந்தோமோ, என் தாயின் வயிற்றின் கருவளை இருக்கும்போது 300 நாள் நீங்க என்ன சொன்னீங்களோ அதை மட்டும் தான் செஞ்சேன். அதே போல நான் எவ்வளவு வளர்ந்தாலும் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மட்டும்தான் நான் செய்வேன், அதை மட்டும்தான் நான் செய்வேன். ஆனால் யாத்திரகம் 15:20 அப்படி வாசிக்குது, என் சத்தத்துக்கு கவனமா செவி கொடுத்தா எகிப்து வந்த வியாதி ஒன்னையும் உனக்கு நான் வர பண்ண மாட்டேன். எகிப்து வந்த வியாதி ஒன்னையும் உனக்கு வர பண்ண மாட்டேன். நீ எவ்வளவு பக்கத்துல வேணா இருக்கலாம், ஏன் அந்த வியாதி பிடிச்சவனோட ஒட்டிக்கிட்டே இருந்தாலும் சரி உனக்கு வராம நான் பாதுகாப்பேன். ஏன், நான் சொல்றத மட்டும் நீ கேட்டனா, நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சனா, உன் விருப்பம்படி இல்லாம யாரோ ஒருத்தர் சொல்றபடி இல்லாம நான் சொல்றத நீ செஞ்சனா, நீ சொல்றத மட்டும் இல்ல நீ சொல்லாததையும் உனக்கு நான் செய்வதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். பரிசுத்த கரம் எங்க கூட இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில எலியாவை போல அவ்வளவு வளர்ந்தாலும் நீங்க சொன்னதை மட்டுமே தாயின் கருவில இருக்கும்போது எப்படி செஞ்சாரோ அதே போல வளர்ந்த பிறகும் பிறந்த பிறகும் பெரிய ஆளை மாறின பிறகும் செய்ய முடியும்னா எங்களாலேயும் செய்ய முடியும்பா, எங்களையும் தப்புவீங்கப்பான்னு அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உண்மை நோக்கி பார்க்கிறேன். எங்களையும் எங்களை சுற்றி எங்களை அழிக்க இருக்கிற எங்களை தாக்க இருக்கிற அத்தனை விதமான காரியங்களுக்கும் எங்களை தப்பு வச்சு எங்களை காத்துங்கப்பான்னு சொல்லி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அத்தனை பேரையும் அப்படி காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். இனி இருக்க ஒவ்வொரு கருத்தை பொறுப்படுங்க, ஒவ்வொரு நாள் முழுவதும் பொறுப்படுங்க. இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசோச்சு கொடுங்க. இன்னும் இருக்க ஒவ்வொரு ஜபத்தையும் கத்திர ஆசோச்சு கொடுங்க. எதுக்கெல்லாம் ஜபிக்கணும், எப்படியெல்லாம் ஜபிக்கணுமோ உம்மோடு இணைந்து நீங்கள் போடுற பிச்சையிலிருந்து நாங்கள் செஞ்சு முடிப்பதற்கு அதிகமான கிருபைகளை எங்களுக்கு தந்து எங்களை காத்துக்கொள்ளுங்க. எங்களுக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக, சபை மக்களுக்கு விரோதமாக, ரட்சிக்கப்பட தேவ ஜனங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படி ஜெபிக்கிறேன். வாய்க்காதே போகும்படி ஜெபிக்கிறேன். அவதூறப்பட்ட எல்லா நாவுகள் அடைக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். கட்டி போடும்படி நான் ஜெபிக்கிறேன். விரோதமாக எழும்புகிற நபர்களை கர்த்தர் பலமாய் சந்திக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கரம் இருக்கட்டும். தொடர்ந்து இருக்கிற நாள் முழுவதையும் நிறைய பொறுப்படுத்தி சித்தத்தின்படி நடத்தி நாமத்தை மகிமைப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க சாமி. கரம் இருக்கட்டும். சகல துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி உயர்த்தி எங்களை தாழ்த்தி வெறிமையாக்கி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்மாவை கர்த்தரே சோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரே சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். சோத்திரம், சோத்திரம், ஸ்தோத்திரம்.